ஐலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐலியும் சிவாவும் விக்ரமை பார்க்கறக்காக போகிறாங்க. விஜயகுமார் விக்ரமை பற்றி ஏற்கனவே சொல்லி வச்சதுனால ஐலியும் சிவாவும் விக்ரமை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்களா அவனை அடிச்சு போட்டிருக்கேன், அவன் ட்ரெஸ்ஸை நீ மாற்றிக்கிட்டு வா. உள்ளே போனதும் வர்மாவை நம்ம ஏமாத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா அந்த கீழே கிடக்கிற ஆளோட ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு விக்ரமை மிரட்டுற மாதிரி அவங்க நெத்தியில் துப்பாக்கியை வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்ரம் பாத்ரூம் போயே ஆகணும்னு சொல்லி இங்கே எல்லாத்துக்கிட்டையும் அப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வர்மாவும் சரி சரி கூட்டி போயிட்டோல அப்படின்னு சொல்லி கூட்டி போனதுனால அங்கேருந்து எல்லா ஆளுகளை மாற்றத்தோட கூட்டிகிட்டு வராங்க விக்ரம். இங்கே வந்ததுக்கப்புறம் விக்ரம் ஒன்றுமே தெரியாத மாதிரி வர்மா கிட்ட சார் உங்கள் புண்ணியத்தில் எல்லாமே ஆச்சு சாருங்கிறாங்க. எது என்னோட புண்ணியத்தில் ஆச்சா? அப்படியாவது சொல்லிக்கிட்டு இந்திராணி செல்லியன் ரித்திகா இவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு பால் விளையாடிட்டு இருக்காங்க. பாவிக்கு இந்த பாலை கொடுக்க வேண்டாம், அது என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க செல்லியன். முதல்ல நீங்கள் இந்த பாலை கொடுங்க, இது எப்படி இருந்தாலும் வெடிச்சிடும். ஆனால் இது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம யாரையாவது காப்பாற்ற வருவாங்க, நீங்கள் முதல்ல அந்த பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாலை வாங்கி இந்திராணி எல்லாத்து கையும் சுற்றி வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ரித்திகா மோனிகா கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ நம்ம எல்லாரும் செதறி போயிடுவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் அமைதியாவெல்லாம் இல்லை, அங்கே பாரு இந்திராணியும் செலியனும் என்னமா பால் வச்சுக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு விளையாடுறாங்க பாருங்கிறாங்க மோனிகா. என்னோட லைஃப்பில் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது என் கண்ணு முன்னாடியே நடக்குது பாருன்னு சொல்லி மோனிகா செலியனையும் இந்திராணியும் பார்த்து கோவத்தில் இருக்காங்க. அடடா உங்களோட கோவத்தை காட்டுக்கு இதுவா நேரம், இப்போ நம்ம எல்லாரும் என்ன சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கோம், இது தெரியாமல் பேசுகிறீங்களேன்னு கேட்குறாங்க ரித்திகா. விக்ரம் சிவா ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. வெளியில் இருக்கிற ஆள்களாம் உள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறாங்க. சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, நீங்கள் என்கிட்ட வேற ஒரு ஆளை மாற்றி விட்டுட்டு வர்மா கிட்ட போய் நில்லுங்க சிவானதும் சிவா வர்மா பக்கத்தில் போகிறாங்க. பாத்ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் இவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து அந்த பக்கம் போனதும் அயலுக்கிட்ட போய் நான் இப்போ ஆளை மாற்றி விட்டுட்டேன், நான் சீக்கிரமாக இந்த வர்மாவை கையும் களமாக பிடிக்கணுங்கிறாங்க. ஆமாங்க சீக்கிரமாக பிடிச்சிடலாம், இப்படியே ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு இருக்கான், இவனோட அட்டகாசம் அளவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் பிடிக்கணுங்கிறாங்க அயலி. விளையாட்டு நடந்துட்டு இருக்கும்போது வர்மா மியூசிக்கை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அப்போவே யார் கையில் பால் இருக்கோ அவங்கள சுட்டு பொசுக்கிடுறாங்க வர்மா. இதை கேட்டதும் விக்ரம் சிவா இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம கண்ணெதிரவே ஒரு உயிரை கொண்டுட்டானே, இவனை விடக்கூடாது. விக்ரம் ஓடி வந்ததும் ஐயா சத்தம் கேட்டதும் எனக்கு பயமாக இருக்குது, என்னை அனுப்பி வச்சிருங்கிறாங்க. ஓ உன்னை வெளியே அனுப்புவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது, ஆனால் இத்தனை பேர்த்த சொல்லணும்னு தோணுது, ஆனால் உன்னை மட்டும் என்ன சொல்லணும்னு தோணலையே, அது ஏன்னா இருக்கும் அப்படின்னு வர்மா சொல்லுவோம். வெளியே விடாட்டியும் பரவாயில்ல, எனக்கு பாத்ரூம் பாவது அர்ஜென்ட்டாக இருக்குது, அங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்குறாங்க விக்ரம். இதை கேட்டதும் வர்மா சரி சரி போயிட்டோல, என்னடா சும்மா சும்மா நீ இப்படியே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க, டே கூட்டிகிட்டு போங்கடா அவனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விக்ரமை கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவரையும் பாத்ரூமுக்குள்ளே அடித்து தட்டி வீசிட்டு விக்ரம் ஐலி மூலமாக இன்னொரு போலீஸ் அதிகாரியாக மார்வேஷத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வர்மா விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது உனக்கு மட்டும் என்னடா முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டே இருக்குதுங்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல, ஆனால் உங்களை பார்த்து தான் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க விக்ரம். ஓஹோ அப்படியா, சரி சரி விட்டு தள்ளு, ஆனால் எனக்கு தேவையான ஆள் இங்கே இருக்க மூலமாக நான் நினைக்கிறது என் கைக்கு கிடைச்சிட்டா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், அப்படி இல்லையா உங்கள் எல்லாத்தையும் டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாரு வர்மா. விக்ரம் பார்க்க வரைக்கும் பார்க்குறாங்க, அடுத்தது வாந்தி வருதுன்னு ஆக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் வர்மா என்னடா நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன அடிக்கடி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குமா, டேய் கூட்டி போய் தொலைங்கடா இல்லைன்னா நார் அடிச்சிடுவான்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு நபரையும் அனுப்பி வைக்கிறாங்க. விக்ரம் தந்திரமாக அந்த வில்லனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் இவனை பாத்ரூம் கூட்டி போனியே, இவன் வேற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டானான்னு விக்ரம் சிவா கிட்ட கேட்குறாங்க. ஐயா அந்த ஆளுகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவில்லை, அவன் ஒரு டம்மி பீஸுங்க, அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க. ஓ அப்படியா, அவன் டம்மி பீஸு தான், அதுதான் முன்னாடி வருதும் பின்னாடி வருதும் வாயில் வருதுன்னு என்னமா கதை கட்டிகிட்டு இருக்கான். சரி போயிட்டு வரட்டும் இருக்கட்டும், அவனையும் அப்படியே ஒரே குண்டு சுட்டு தள்ளிடுறேங்கிறாங்க. வர்மா அடுத்தது ரிப்போர்ட்டரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அடுத்தது அவனை தான் ஷூட் பண்ண போகிறேங்கிறாங்க. எல்லாருமே அப்படியே வீடு கலங்க பயத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு நபரும் எனக்கும் பாத்ரூம் போகணும்னு தோணுது சார் போகணும் அப்படிங்கவும் எல்லாம் இதோ அவன் பண்ணுற வேலை, சரி அவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா, சரி போயிட்டு சீக்கிரம் வந்து தொலைன்னு அனுப்பி வைக்கிறாங்க வர்மா. அப்போது அந்த நபர் கூடவே இன்னொரு வில்லனும் போயிருக்காங்க. இங்கே ஆயிலே எச்சரிக்கையாக இருந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரை உள்ளே அனுப்பிச்சிட்டு அந்த ரவுடியும் அடித்து தூள் பறக்க அங்கே பாத்ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. வர்மாவோட ஆட்டம் அளவு கடந்து போயிட்டு இருக்கு. அங்கே அயலி தான் மாறுவேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க. இது தெரியாத வர்மா ஏய் நீ விளையாடுனதெல்லாம் போதும் மேலே வா அப்படின்னு கூப்பிடவும், இல்லை விளையாட்டை கண்டினியூ பண்ணுமில்ல, நான் போய் விளையாட்டில் கலந்துக்கிறேங்கிறாங்க அயலி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொல்கிறத நீ கேளு மேலே வா அப்படின்னு கூப்பிடவும் அயலியும் தயங்கி தயங்கி மேலே வராங்க. அயலி வர்மா பக்கத்தில் வராங்க. வர்மாவும் அவங்க முகமூடி போட்டிருக்கிறத பார்த்ததும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது, ஆனால் என்னன்னே தெரியல, அது என்னென்னு நான் கண்டுபிடிக்கணும்னு அயலியை உத்து பார்க்குறாங்க வர்மா. சார் ஏன் சார் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்கிறாங்க அயலி.
ஐலி உன்னோட மாஸ்கை கழட்டு, நான் பார்த்தாகணும்னு சொல்லி வர்மா ஐலியோட மாஸ்கை கழட்ட போகிறாங்க. அப்போ மியூசிக் ஆஃப் பண்ணுறாங்க சிவா. எதுக்குடா மியூசிக் ஆஃப் பண்ணேங்கிறாங்க. இல்லை ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி நீங்கள் தான் ஏதோ அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறேன்னு வேற சொன்னீங்களா, அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேங்கிறாங்க. வர்மா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது செலியன் அந்த பாலை கையில் பிடிச்சிக்கிறாங்க. இந்திராணி அந்த பாலை கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்லை இந்திராணி, நீ பாவையை கூட்டிகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க, என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க செலியன். இதை வர்மா பார்த்துட்டு, டே அங்கே என்னடா நடக்குது, மியூசிக்கை நிறுத்தும் போது பால் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்கும்போது இந்திராணி என்கிட்ட இருந்ததுங்கிறாங்க, செலியன் என்கிட்ட இருந்ததுங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கபிலன் மாஸ்க் போட்டிருந்தாலும் மாறுவேடத்தில் இருக்காங்க. இது தெரியாது இந்திராணி செலியன் எல்லாருமே எங்கள் கபிலன் நிற்கிறது தெரியாது. ஆனால் கபிலனுக்கு ஐயோ அக்காவை சுற்றுவாங்களோன்னு பயத்தில் நிற்கிறாரு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்கும்போது செலியன் இல்லைங்கிறாரு. இந்திராணி ஆமாங்கிறாங்க. என்னடா ஆமாங்கிறீங்க இல்லைங்கிறீங்க, இல்லையா ஆமாவான்னு கேட்குறாங்க வர்மா. வர்மா இந்திராணிக்கு குறி வைக்கிறாங்க. இந்திராணிக்கு குறி வச்சதும் பின்னாடியே வந்த சிவா அப்படியே கையை திருகி பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கையிலேயே அவங்க டீமை கூப்பிட்றாங்க. டீம் எல்லாருமே வர்மாவை சுற்றி பழச்சு பிடிச்சிடுறாங்க. அங்கேருந்து யாருக்குமே இது என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ போலீஸ் நமக்கு பாதுகாப்பாக வந்துட்டாங்கன்னு நினச்சி உயிருக்கு அஞ்சு நிற்கிறவங்க அப்பாடான்னு நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க. எல்லாரும் இங்கேருந்து வெளியில் போயிடுங்கன்னு விக்ரம் சொன்னதுக்கப்புறம் அங்கே ரித்திகா, மோனிகா, இந்திராணி, செலியன், பாவை மற்றவங்க எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே வர்மா சொல்கிறாரு, டே என்னை சாதாரண ஆள்னு எடை போட்டுட்டிங்களா, எங்களை சுற்றி இன்னும் 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விக்ரமை சுற்றி ஒரு 5 பேர் ரவுடிங்கன்னு சுற்றி நின்றுக்கிறாங்க. வளைச்சி பிடிச்சதுக்கப்புறம் ஐலியை பார்க்குறாங்க. ஏ ஐலி, எனக்கு முக்கியமானவன் நீ தான். இதோ இந்த அரசியல்வாதி விட்டு தள்ளிட்டு போகிறா, ஆனால் நீ தான் எனக்கு முக்கியம். உன்னை இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் கையும் களமாக பிடிப்பேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது வர்மாவை விக்ரம் அப்படியே காலை பார்த்து ஷூட் பண்ணிடுறாங்க. காலில் அடிபட்டும் கூட வர்மா அந்த வலியோடவே அப்படியே ரத்த காயத்தோடு அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. திரும்பவும் கைக்கு சிக்குனா ஷூட் பண்ணலாங்கிற முடிவோட தான் விக்ரம் போய் தேடி பார்க்குறாங்க. வர்மாவும் கூட வந்த ரவுடிங்களையும் கூட்டிக்கிட்டு வர்மா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் விக்ரம் பார்த்துட்டு, சரி இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த தடவை அவன் சிக்காமலா போயிடுவான், கோண்டோட பிடிச்சு அள்ளி போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து வராங்க. இப்போ ஐலி, சிவா 2 பேரும் முகத்தை காட்டாமலே எப்படியோ நம்ம எம்எல்ஏவையும் மற்றவங்களையும் காப்பாற்றியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் போயிருக்காங்க. இப்போ எப்படி வர்மா கூண்டோட சிக்க போறாருங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.